திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. கூட்டணி இருக்குன்னு ஒரு பக்கம், கூட்டணி இல்லைன்னு இன்னொரு பக்கம் தினம் ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுல நம்மளை வச்சு அவங்களா ஒரு அரசியல் நடத்தினாங்க, பார்த்திருப்பீங்க. இங்க இன்னொரு அரசியல் வியாபாரமும் நடக்குது. தமிழ்நாட்டில் எப்படி 2 பேர் சீக்ரெட் அலையன்ஸ் வச்சிருக்காங்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலையும். நம்மளை பத்தி தப்பா கதை சொன்னாங்கல்ல, இப்ப என்னாச்சு? இப்ப நாம தனியா நிக்கிறப்பவே நாம யார் கூடவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒட்டி உறவாடவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நாம அப்படிதாங்க, சும்மா தில்லா கெத்தா கட்ஸா மக்களை நம்பி வா பார்த்துக்கலான்ற கேட்டகரி தான். நாம நம்ம மக்கள் பக்கம் நிக்கிறோம், நம்ம மக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அப்படி இல்லாம யாரு எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்னு பயத்தோடவே சுத்துனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட்டே ஆகாது, ஃபுல்லா வாஷ் அவுட் தான் ஆகும். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த காங்கிரஸும் பாஜகன்னு 2 கூட்டணி இருக்கீங்கல்ல, 2 கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. அமரர் சுஷ்மா சுவராஜ் அவங்க குழு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியும் கூட இதுவரைக்கும் ஏங்க ஒரு கவர்மெண்ட் கூட கண்டுக்கவே இல்லை. இந்த ஒரு கேள்விக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியோ இல்ல பாஜக கூட்டணியோ பதில் சொல்லுவாங்களா? நேரடியா கேட்கிறோம். மனசாட்சி இருந்தா, மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்த கோரிக்கை ஏன் இவ்வளவு நாளா இழுக்கிறீங்க?